பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஆளுநரை சந்தித்து இந்த விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற மனுவை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஆளுநரை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலை வழக்கு தொடர்பாக 11 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட அந்த 11 பேரில் ரவுடி திருவேங்கடம் நேற்று மாதாவரத்தில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது உடலானது தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது உடலானது அவரது உறவினருக்கும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கொலை தொடர்பாக அரசியல் பின்னணி இருப்பதாக அவர் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடம் தனது மனுவை கொடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆளுநர் தற்போது 5 நாள் பயணமாக டெல்லி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 5 நாள் பின்பு சென்னை வந்த பின்பு பொற்கொடிக்கு நேரம் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட பின்பு இந்த மனு அளிக்கப்பட்டு அந்த சிபிஐ விசாரணைக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று நேரம் கொடுக்கப்பட இந்த நேரத்தில் திடீரென ஆளுநர் டெல்லி செல்ல இருப்பதை அடுத்து 5 நாட்களுக்கு பின்பு பொற்கொடியை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.